இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை பிரதமன். இது கேரளா ஸ்பெஷல் ஓணம் ரெசிபி. ஓணம் சத்யா ப்ரிப்ரேஷனில் இந்த அடை பிரதமன் மஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக வாழை இலையில் இந்த அடை பிரதமன் பழத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு 300 கிராம் அளவு, 300லேருந்து 350 கிராம் அளவு எடுக்கலாம். சர்க்கரை, இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து உருக்கி எடுக்கணும். இது மெல்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது இதோட டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அடை, இது 200 கிராம்ஸ் அளவு அரி அடை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அடை நல்லா குக் ஆகணும். இது பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதிக நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது பாயில் ஆகி 5 மினிட்ஸ் ஆனதும் நம்ம இதை ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றி டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். அப்படி வாஷ் பண்ணி வைக்கும்போது இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டாமல் தனித்தனி பீசஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம உருக்கி வச்சுருந்த சர்க்கரை பாகு அதை ஒரு ஸ்ட்ரைனரில் அரித்து நம்ம அடை பிரதமன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் மாற்றி கொடுக்கலாம். நார்மலாக இது உருளியில் பண்ணுவாங்க. உருளி இருந்தால் அதில் பண்ணலாம், இல்லைன்னா நல்லா அடி கனமான பாத்திரத்தில் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கரை பாகில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அடையை சேர்த்து கொடுக்கலாம். இந்த அடை இந்த சர்க்கரை பாகில் நல்லா குக் ஆகணும். அந்த சர்க்கரையோட கோட்டிங் கம்ப்ளீட்டாக இந்த அடையில் அப்படியே பிடிக்கணும். அந்த அளவுக்கு அது அதோட சேர்ந்து கம்பைன் ஆனால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா குறுகி வரும். கொஞ்சம் டைம் எடுத்து இது ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த அளவுக்கு இது அடையோட சேர்ந்து கம்பைன் ஆகி வருதோ அப்போ தான் இந்த சர்க்கரையும் அடையும் சேர்ந்து நல்லா சூப்பர் டேஸ்டியாக வரும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா திக்காகி அந்த அடையோட சேர்ந்து நல்லா கோட்டாகிருக்கு. அடையும் நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்து கொடுக்கணும். இதுக்காக நம்ம 2 பெரிய தேங்காய் எடுத்து துருவி அதில் உள்ள பால் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மில்க்கு தனியாக, செகண்ட் மில்க்கு தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது 2வது பால். ஒரு 3 கப் அளவு வரும் இந்த பால். செகண்ட் பால் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா குக் பண்ணணும். இது 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் தான் இது நல்லா ரெடியூஸ் ஆகும். இதுவும் நல்லா திக்காகி வரணும். இந்த கோகோனட் மில்க்கு நல்லா திக்காகிறது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் தான் பர்ஃபெக்டான அந்த அடை பிரதமன் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இது நல்லா குக் ஆகும்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகி டார்க் கலரில் வரும். இப்போ இது ஆல்மோஸ்ட் நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த நெய் இந்த அடை பிரதமனோட நல்லா கம்பைன் ஆகணும். அந்த அளவுக்கு இது நம்ம குக் பண்ணணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சுக்கு, இது 3 சமமான அளவு எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துருக்கோம். அந்த ஃபைன் பவுடர் இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். இது 3மே ஆட் பண்ணும்போது தான் இதுக்கு பர்ஃபெக்டான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த 3 ஃப்ளேவரும் கரெக்டாக நம்ம ஆட் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் அடை பிரதமனோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக ஃபஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது 1.25 கப் அளவு வரும் இந்த பால். இந்த ஃபஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை பாயில் பண்ண விடக்கூடாது. ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஹாட் ஆகிறது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸ்டிர் பண்ணி ஓரளவுக்கு ஹாட் ஆகி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண விட்டோன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பித்தாச்சு. இந்த டைமில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்டிர் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த அடை பிரதமன் ரொம்ப திக்காகாமல் கரெக்டு டெக்ஸ்சரோடு கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொடுத்துட்டு அதில் தேவையான அளவு கேஷ்யூஸ் ஆட் பண்ணி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
இப்போ இந்த கேஷ்யூஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கீயோட சேர்ந்து இந்த ஃப்ரை பண்ண கேஷ்யூஸையும் நம்ம வந்து அடை பிரதமனில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்டிர் பண்ணி வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். நம்மளோட ட்ரெடிஷ்னல் அடை பிரதமன் நல்லா சூப்பராக பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரோடு வந்திருக்கு. இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வெஜிடேரியன் சத்யா ப்ரிப்ரேஷன் ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.